திடீரென்று அவரது மனைவியே ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார். என்னவென்று? திருமணம் கடந்த உறவு என்று திராவிடர்கள் சொல்வார்களே, ஒருபோதும் தமிழர்கள் சொல்ல மாட்டார், திராவிடர்கள். அந்த திருமணம் கடந்த உறவு நடிகர்களுக்கு அது ஒன்றும் புதிதல்ல. அந்த காலம் முதல், அப்படி பார்த்தால் எம்.கே. தியாகராஜ பாகவதர் காலம் முதல் இன்று வரை அத்துணை நடிகர்களும் அதில் ஈடுபட்டவர்கள்தான். ஆனால் இவர் அரசியலில் ஒரு உச்சகட்ட நேரத்திலே வந்து தனது மனைவியிடமே மாட்டிக்கொண்டு விட்டார். ஒன்று, ஆரம்பத்திலேயே அந்த அம்மையாருக்கு தெரிந்தவுடன் அவர் பிரிந்து போய்விட்டார். சமரசமாக இருந்திருக்கலாம், அவர் சொல் பேச்சை சற்று கேட்டு விலகி இருந்திருக்கலாம். நான் வைத்தது தான் சட்டம் என்று குருட்டு நம்பிக்கையிலே அவர் பயணத்தை தொடர இந்த அம்மையார் அதற்கு ஒரு ஆப்பு வைத்து விட்டார். நான் இதனை எப்படி பார்ப்பது? இனி அடுத்த வருங்காலம் வந்து கேள்விக்குரியது தான். தமிழக மக்கள் இத்தகைய செயல்களை விரும்ப மாட்டார்கள். ஆகவே வந்த வேகமானது மட்டுப்பட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும்.